ஆறாவது ஸ்லோகம். கர்ஷயந்த ஷரீரஸ்தம் போதக்ராமமசேதசக மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த ஆறாவது ஸ்லோகம் வரை நாம் ஸ்ரத்தையை பற்றிய விசாரத்தை மேற்கொண்டு ஸ்ரத்தா என்ற தலைப்பில் 6 கருத்துக்களை பார்த்தோம். முதலில் ஸ்ரத்தையினுடைய லட்சணத்தை பார்த்தோம். ஸ்ரத்தா என்றால் என்ன? ஸ்ரத்தையினுடைய லட்சணம் அறிவை கொடுக்கும் கருவியில் இருக்கின்ற நம்பிக்கை. இரண்டாவதாக பார்த்தது ஸ்ரத்தையே 3 விதம் என்று ஸ்ரத்தா பேதம், சாத்விகமான, ராஜசமான, தாமசமான ஸ்ரத்தை. நான்காவதாக நாம் பார்த்தது ஸ்ரத்தா ஹேது, நமக்கு வருகின்ற ஸ்ரத்தை எதிலிருந்து தோன்றுகிறது. சாத்விகமான ராஜசமான ஸ்ரத்தைகளெல்லாம் உற்பத்தி ஸ்தானம், அது நம்முடைய சம்ஸ்காரம், நம்முடைய வாசனைகள் என்று பார்த்தோம். பிறகு ஸ்ரத்தா பலம், ஒவ்வொரு ஸ்ரத்தையும் நம்மை எங்கு கொண்டு விடும். குறிப்பாக நாம் சாத்விகமான ஸ்ரத்தையினுடைய பலனை பார்த்தோம். அது ஞானத்திற்கு உதவி செய்யும், பிறகு மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், தியாகத்திற்கு மூலம் என்றெல்லாம் பார்த்தோம். ஐந்தாவதாக ஸ்ரத்தையினுடைய அறிகுறி அல்லது அடையாளம், நாம் எப்படிப்பட்ட ஸ்ரத்தையில் இருக்கின்றோங்கிறதை எப்படி கண்டுகொள்ளுதல், அதைத்தான் கடைசி 2 ஸ்லோகங்களில் பார்த்தோம். அதாவது நாம் பூஜையை இங்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு யாரை வழிபடுகின்றோம், எப்படி வழிபடுகின்றோம், எதற்காக வழிபடுகின்றோம் என்பதையெல்லாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய ஸ்ரத்தையினுடைய தரத்தை தெரிந்து கொள்ளலாம். இப்போ இறுதியாக ஸ்ரத்தா உபாயம், சாத்விகமான ஸ்ரத்தையை அடைய உபாயம் என்ன? அதற்கு நாம் பார்த்த பதில் சத்துவமான குணத்தை அடைதல் தான் உபாயம். சாத்விகமான மனதை அடைந்தால் அந்த சாத்விகமான மனதிலிருந்து வருவது சாத்விகமான ஸ்ரத்தை. பிறகு மேலும் சில உபாயத்தை பார்த்தோம். சேவை நமக்கு ஸ்ரத்தையை கொடுக்கும். ஞானமும் ஸ்ரத்தையும் ஒன்றுக்கொன்று உதவி செய்யும். சாஸ்திரத்தினுடைய பெருமையை உணர உணர அறிவு வர வர அந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வரும். சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வர வர சாஸ்திரத்தை நாம் படிப்போம். இப்போ ஒருவரிடம் பழகுகின்றோம்னா அவரிடம் அன்பு இருந்தால் தான் அவரிடம் நெருங்க முடியும். அவரிடம் நெருங்கி பழகினாத்தான் அவரை தெரிய தெரிய அவர் மீது அன்பு வரும். பிறகு என்ன நடக்கின்றது என்றால் அன்பு அறிவை வளர்க்கின்றது, அறிவு அன்பை வளர்க்கின்றது. அதே போல்தான் ஸ்ரத்தையினுடைய விஷயத்தில். இக்கருத்துக்களை எல்லாம் இந்த 6 ஸ்லோகங்களில் நாம் பார்த்தோம். இனி மேற்கொண்டு 7வது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஆகாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியக யக்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. சாத்விகமான ஸ்ரத்தையை நாம் அடைய வேண்டும்.
அப்படி சாத்விகமான ஸ்ரத்தை நமக்கு இருந்தால் எப்படிப்பட்ட பலன் நமக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தால், சாத்விகமான ஸ்ரத்தை நமக்கு சரியான ஞானத்தை கொடுக்கும். சம்யக் ஞானம், சரியான அறிவு நமக்கு கிடைக்கும். சத்துவ குணத்திலிருந்து பெறப்படுகின்ற அறிவு தான் சரியான அறிவாக இருக்கும். ரஜோகுணத்திலிருந்து பெறப்படுகின்ற அறிவெல்லாம் விபரீத ஞானமாக இருக்கும், தலைகீழாக புரிந்து கொள்வோம். அப்போது ஒரு சூழ்நிலையை, ஒரு தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியான ஞானம் வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்ரத்தை சாத்விகமான ஸ்ரத்தையாக இருக்க வேண்டும். சாத்விகமான ஸ்ரத்தை இருந்தால் சரியான பிரமாணத்தை நம்ம நம்பி சரியான அறிவு அடைவோம். சரியான அறிவினுடைய பலன் என்ன என்றால், சரியான அறிவு சரியான ஆட்டிடியூட், பாவனையை நமக்கு கொடுக்கும். நாலேஜ் பாவனை, சரியான ஆட்டிடியூடை நமக்கு கொடுக்கும். இப்போ நல்ல மனதை உடையவரை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் அவரிடத்துல சரியான பாவனை இருக்கும். நம்ம ஏமாற்றுகின்றவரை அவர் ஏமாற்றார்னு புரிஞ்சிட்டோம்னா அதுவும் சரியான பாவனை இருக்குது. அவரை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டோம், விலகி வருவோம். அப்போ சரியான அறிவு சரியான ஆட்டிடியூடை கொடுக்கும். நாலேஜ், ஆட்டிடியூட், அறிவிலிருந்து பாவனை. பிறகு பாவனையிலிருந்து என்ன பலன் அப்படின்னு சொன்னால், சரியான ஆட்டிடியூடு சரியான செயலில் நம்மை ஈடுபடுத்தும். நமக்கு இருக்கிற, நம்மிடம் இருந்து வருகின்ற செயலெல்லாம் பாவனையினுடைய அடிப்படையில், ஆட்டிடியூடினுடைய அடிப்படையில். பிறகு அந்த செயல் என்ன கொடுக்கும்னா, ஒவ்வொரு செயலும் அதனுடைய விளைவு, கர்மம், கர்ம பலனை நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கர்ம பலனை அனுபவிப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையே செயல் செய்யும் பொழுது கர்த்தா, செயலினுடைய விளைவை அனுபவிக்கும் பொழுது போக்தா. ஒரு செயல் செய்கிறோம், அதனுடைய விளைவை அனுபவிக்கின்றோம். இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ இந்த வாழ்க்கையினுடைய தரத்தை யார் நிர்ணயம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், சாத்விகமான ஸ்ரத்தை. சாத்விகமான ஸ்ரத்தை சரியான அறிவை கொடுத்து, அறிவு சரியான ஆட்டிடியூடு, பாவனையை கொடுத்து, பாவனை சரியான செயலை கொடுத்து, சரியான செயல் அதனுடைய விளைவு, கர்மத்தினுடைய பலனை கொடுக்க, அந்த பலனை நாம் அனுபவித்து வருகின்றோம். இப்போ நம்மை சுற்றி ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கி இருக்கின்றோம். அது யார் உருவாக்கியதுன்னா நாம் தான் உருவாக்கியது. ஒருவர் சொல்கிறார், என்னை எல்லாருமே நிந்திக்கின்றார்கள், என்னிடம் வருபவர்கள் யாருமே நல்லவர்கள் அல்ல, என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மோசமானவர்கள் ஒருவர் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமோ, அவர் அப்படிப்பட்ட உலகத்தை அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கார். இவர் நினச்சா இதற்கு மேலே தன்னை சுற்றி இருக்கிறவர்களை நல்லவராக மாற்ற முடியும். அப்போ இந்த உலகம் எப்படி நம்மிடத்தில் வருகிறதுனா, நாம் அதை உருவாக்கி இருக்கின்றோம். அதுதான் நம்முடைய ஜீவிதம், வாழ்க்கையாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரத்தா, சாத்விகமான ஸ்ரத்தை. இனி அடுத்த கேள்வி, இந்த சாத்விகமான ஸ்ரத்தை எப்படி வருகின்றது? அதுக்கு நம்ம பதில் பார்த்தோம். சாத்விகமான மனம், சத்துவ குணம். சத்துவ குணத்தை நம்ம அடைஞ்சோம்னா நமக்கு சத்துவ ஸ்ரத்தை கிடைக்கின்றது. ஆகவே இப்பொழுது நம்முடைய கோல் என்ன, நம்முடைய லட்சியம் என்னன்னா சாத்விகமான மனதை அடைதல். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு நமக்கு 3 குணங்கள் இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் நம்ம 14வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அந்த 3 குணத்தில் நம்ம சத்துவ பிரதானமான குணத்தில் இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய லட்சியம் சத்துவ குணத்துக்கு நம்மை உயர்த்துதல். தமோ குணத்தினுடைய பிடியில் இருந்தோம்னா ரஜோகுணத்தின் துணை கொண்டு தமோ குணத்தை விட்டு, ரஜோகுணத்தில் பிடியில் இருந்தோம்னா சத்துவத்தை பிடித்து ரஜஸிலிருந்து வென்று நாம் சத்துவ குணத்தை உடையவர்களாக மாற வேண்டும். அது நமக்கு தெரிஞ்சாச்சு. இனி அடுத்த கேள்வி, எப்படி சத்துவ குணத்தை அடைதல் என்பது அடுத்த கேள்வியாக வருகின்றது. அதற்காகத்தான் இனி வருகின்ற ஸ்லோகங்கள் பகவான் பதில் கூறுகின்றார். இப்போ இனிமேல் பகவான் என்ன செய்கின்றார், இந்த 7வது ஸ்லோகத்தில்
4 தலைப்புகளை எடுத்துக்கொள்கின்றார். எடுத்துக்கொண்டு அதில் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று பிரிக்கின்றார். இப்போ அவர் எடுத்துக்கொண்ட 4, முதலாவது ஆகாரம், நாம் உட்கொள்கின்ற உணவு. அது அவர் எடுத்துக்கொள்கின்ற முதல் தலைப்பு. அந்த உணவை எடுத்துக்கொண்டு சாத்விகமான உணவு, ராஜசமான உணவு, தாமசமான உணவுன்னு முதலில் பிரிக்கின்றார். பிறகு இரண்டாவது யக்ஞம். யக்ஞம் என்றால் பூஜை, பிறகு கடமை, நம்முடைய டியூட்டி, நாம் செய்ய வேண்டிய கடமைகள். மூன்றாவது தவம், நாம் மேற்கொள்கின்ற தவம். நான்காவது தானம். தானம்னா நாம் கொடுக்கின்ற சேரிட்டி, ஷேரிங். இப்போ இந்த 4 தலைப்பை எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் 3ஆக பிரிக்கின்றார். எதற்கு பிரிக்கின்றார் என்றால், இங்கே எப்படி பிரிக்கிறார், சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்கின்ற ஆகாரம் எப்படி இருக்கும், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்பி எடுத்துக்கொள்வார்கள், தமோ குணத்தில் இருப்பவர்கள் உணவை எடுத்துக்கொள்கின்ற விதம் அல்லது எப்படிப்பட்ட உணவு இருக்கும்னு சொல்வார். அதே போல் மீதி எல்லாம் சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய தானம், அவர்கள் செய்கின்ற தவம், அவர்கள் செய்கின்ற பூஜை. அதே போல் ரஜோகுணம், தமோ குணத்தை சொல்ல போகின்றார். அதுதான் இனிமேல் நமக்கு வருகின்றது. அப்போ 17வது அத்தியாயத்தில் முதல் 6 ஸ்லோகங்கள் ஸ்ரத்தா, பிறகு 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 4 தலைப்புகள் வருகின்றது. அதற்கு பிறகு இறுதியில் வேறொரு தலைப்பில் பகவான் இந்த அத்தியாயத்தை முடிப்பார். அது மட்டுமல்ல, 18வது அத்தியாயத்திலும் பகவான் 7 தலைப்பு இதே போல் எடுத்துக்கொள்கிறார். சந்நியாசத்தையே 3ஆக பிரிக்கிறார். சாத்விகமான சந்நியாசம், ராஜசமான சந்நியாசம், தாமசமான சந்நியாசம் அல்லது தியாகம். சாத்விகமான தியாகம், ராஜசமான தியாகம், தாமசமான தியாகம்னு மீண்டும் இதே போல பகவான் பிரிக்க போகின்றார். இப்படியெல்லாம் ஏன் பிரிக்கின்றார் என்றால், நாம் சத்துவ குணத்தை அடைய வேண்டும். இப்போ சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட உணவு, எப்படிப்பட்ட தவம், எப்படிப்பட்ட தானத்தை செய்கிறார்கள்னு தெரிஞ்சிட்டோம்னா நாம் எப்படிப்பட்டதை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத பார்ப்போம், ஒப்பிட்டு பார்ப்போம். பிறகு என்ன செய்வோம், நமக்கு சத்துவ குணம் வேண்டும் என்றால் அவர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அது ரஜோகுணத்தில், தமோ குணத்தில் இருப்பவர்களுக்கு சாதனை ஆகின்றது. இப்போ உதாரணமாக நம்ம ஆகாரம், உணவையே எடுத்துக்கொண்டால், சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட உணவை, எந்த விதத்தில் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்கிறார்கள்னு தெரிஞ்சிட்டோம்னா, இப்போ தமோ குணத்திலையும் ரஜோகுணத்திலையும் இருப்பவர்களுக்கு அதன்படி உணவை எடுத்துக்கொள்வது சாதனை ஆகின்றது. ஆனால் சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு அது சாதனை அல்ல, அது ஸ்வபாவம், அது இயற்கையாக இருக்கின்றது. வேறொரு இடத்துல சங்கரர் சொல்லுவார், ஞானிக்கு எது ஸ்வபாவமோ, ஸ்பான்டேனியஸ்னு சொல்கிறோமோ, இயற்கையாக இருக்கோ, அது சாதகனுக்கு முயற்சி செய்து செய்ய வேண்டிய ஒரு தவம். இப்போ ஞானிக்கு அல்லது சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு எது இயற்கையாக இருக்கோ, கஷ்டப்படாமல் அவர்கள் சுபாவமாக இருக்கோ, அது மற்றவர்களுக்கு தவமாகின்றது. இப்போ சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய உணவு முறை அவர்கள் கஷ்டப்பட்டு உணவு முறை பின்பற்றுவதில்லை, அது அவர்களுடைய டெய்லி ரொட்டீன், அது இயற்கை. அவர்கள் எக்ஸ்ட்ரா விரதம்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா டெய்லி விரதம் தான். ஆனால் சில பேர் இருக்கார்களே, அவர்களுக்கு என்னென்னா தமோ குணத்தில் ரஜோ குணத்தில் இருப்பவர்களுக்கு விரதம் இருந்து ஆக வேண்டும். ஏன்னா மற்ற நேரத்தில் ஒரு டிசார்டராக இருக்கும், ஒரு ஆர்டராக அவர்களுடைய உணவு இருக்காது. அப்போது அவர்கள் ஒரு நாள் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது சாதனை. சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு அது அவர்களுடைய சுபாவம். அப்போது தமோ குணம் ரஜோ குணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. என்ன அறிவுனா, சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய உணவு, சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய செய்கின்ற கடமை, அவர்களுடைய தானம், அவர்களுடைய தவம் என்ன என்பதை நம்ம அறிஞ்சு
யார் எந்த குணத்தில் இருக்கிறார்களோ அதற்கு கீழ் இருக்கின்ற குணத்தில் இருப்பவர்கள் அதை லட்சியமாக கொண்டு மேற்கொள்ளும் பொழுது நம்மை அறியாமல் நாம் சத்துவத்திற்கு வருகின்றோம். அதாவது ஒரு சாதகன் சத்துவ குணத்தில் இருக்கின்ற சாதனையை பண்ணும் பொழுது அவன் கஷ்டத்தோடு பண்ணுவான், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் போல பண்ணுவான். சத்துவ குணத்தை அடைந்தவர்களுக்கு அது சாதனையே அல்ல, அது இயற்கை. ஆகவே பகவான் இனிமேல் என்ன செய்ய போகின்றார், சத்துவ குணத்தைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள. இதெல்லாம் சாம்பிளுக்கு தான் பகவான் கொடுத்துருக்கார். எல்லாத்தையும் நம்ம மூணாக பிரிச்சிடலாம். நம்ம பேசுகிற சொற்கள் அனைத்தையும் 3 கேட்டகரியில் பிரிச்சிடலாம். ஆனால் இங்கே உதாரணமாக பகவான் சிலதை எடுத்துக்கொண்டு அதை 3ஆக பிரித்து சாதகர்களுக்கு சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் பின்பற்றுகின்ற இவைகளெல்லாம் சாத்தியம், சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு அது சுபாவம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அவங்களுக்கு மட்டும் சுபாவமாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கேன்னா, அவர்களும் சுபாவத்தை அடையவில்லை, அவர்களும் சாதனை செய்துதான் இயற்கையாக மாற்றி கொண்டார்கள். இப்போ அவர்களுக்கு திடீர்னு வந்துடுறது கிடையாது. உணவு கட்டுப்பாடாகட்டும் மற்ற கட்டுப்பாடாகட்டும் முயற்சியினால் அவர்கள் தன்மயமாக்கி கொண்டார்கள். ஆகவே இனிமேல் நமக்கு வர்ற டாபிக் சில தத்துவங்கள், இங்கு கூறிய இந்த 4 தத்துவங்களை 3 குணத்தை உடையவர்கள் பின்பற்றுகின்ற முறையை கூறுவது. எதற்காக என்றால், அப்பொழுதுதான் ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள் சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய கொள்கையை அல்லது வாழ்க்கை முறையை பின்பற்ற முடியும். அப்படி பின்பற்றினால் நம்முடைய மனம் கீழான 2 குணத்தை விடுபட்டு சத்துவ குணத்திற்கு செல்லும். சரி, செல்லட்டுமே, என்ன பலன்னா, அதனுடைய பலன் சாத்விகமான ஸ்ரத்தை. சாத்விகமான ஸ்ரத்தையிலிருந்து நம்ம பார்த்தது போல ஞானம், ஞானத்திலிருந்து ஆட்டிடியூட், சரியான பாவனை, அதிலிருந்து சரியான செயல், அதிலிருந்து சரியான பலன். அந்த பலனால் என்னன்னு கேட்கக்கூடாது. அந்த பலன்கிறது நாம் அனுபவிக்கின்ற சுக துக்கங்கள், நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை. இப்போ நம்முடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்றால், வாழ்க்கையினுடைய தரம் உயர வேண்டும் என்றால், நம்முடைய மனம் சத்துவ குணத்திற்கு உயர வேண்டும். அதற்காக பகவான் இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகின்றார். நான் இந்த 4 தலைப்பின் கீழ் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று பிரித்து கூறப் போகின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்ற ஸ்லோகம் இந்த 7வது ஸ்லோகம். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஆகாரக து அபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியக. சர்வஸ்ய எல்லோருக்கும், ஆகாரக, ஆகாரம்னா நாம் உட்கொள்கின்ற உணவு, நாம் சாப்பிடுகின்ற உணவு, உணவும் ஆகாரக து அபி த்ரிவிதக பிரியக பவதி, 3 விதமாக இருக்கின்றது. ஃபுட்டு அதாவது உணவு 3 விதமான உணவு. பிரியகன நாம் விரும்புவது, நாம் விரும்புகின்ற உணவை 3 விதமாக இருக்கின்றது. பிரியகன விரும்புகின்ற, பிரியக ஆகாரக, நாம் பிரியமாக விரும்புகின்ற ஆகாரம் 3ஆக பிரிக்கப்படுகின்றது. பிரியமான ஆகாரம், அனைவராலும் உட்கொள்கின்ற ஆகாரம், விரும்பி உட்கொள்கின்ற உணவு த்ரிவிதக பவதி, 3 விதமாக இருக்கின்றது. அது எந்த அடிப்படையில் பகவான் சொல்லவில்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற அடிப்படையில் 3ஆக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது முதல் வரியில் ஆகாரத்தை அறிமுகப்படுத்துகிறார். 2வது வரியில் யக்ஞக தபக ததா தானம். யக்ஞக, இங்கே யக்ஞக என்றால் இறை வழிபாடு, அத்துடன் நம்முடைய கடமைகள், நம்முடைய டியூட்டி, அதுவே ஒரு இறை வழிபாடு தான். பிறகு தபக, நாம் செய்கின்ற தவங்கள், ததா அதுபோல தானம், நாம் செய்கின்ற தானம். இந்த 3ஐயும் சேர்த்திட்டார் 2வது வரியில். இப்போ முதல் வரியில் 1 ஆகாரம், 2 யக்ஞம்,
மூன்றாவது தவம், நான்காவது தானம். தேஷாம் பேதமிமம் ஸ்ருணு. தேஷாம்னா இவைகளினுடைய பேதம், வேற்றுமையை, இமம் இந்த வேற்றுமையை, ஸ்ருணு நீ கேட்பாயாக. இப்போ அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நீ கேட்பாயாக. இந்த மூன்றினுடைய வேற்றுமையை கேட்பாயாக. முதல் வரியில ஆகாரம், இந்த நான்கினுடைய வேற்றுமையை கேட்பாயாக. எதற்கு என்றால் சாத்விகமான மனதை உடையவர்கள் செய்கின்ற இந்த நான்கு என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா, பிறகு பகவான் சொல்ல போற ராஜசமான தாமசமானவர்கள் எப்படி இதையெல்லாம் செய்வார்கள்னு சொல்வார். அப்போ நமக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிடும். அதற்கப்புறம் பார்க்கணும் நாம் இதில் எங்கே இருக்கோம், ஆகாரத்தில் எங்கே இருக்கோம், சாத்விகமான ஆகாரத்தில் இருக்கிறோமா, தாமசத்தில் இருக்கிறோமா, ராஜசத்தில் இருக்கிறோமா, அதை பார்க்கணும். அதே போல் யஜ்ஞம், தானம், தபம், நாம் செய்கின்ற தானமெல்லாம் எந்த லெவலில் இருக்குது அதெல்லாம் பார்த்து பிறகு சாத்விகமான தானம், யஜ்ஞம், தவம், ஆகாரம் அதற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். சென்று விட்டால் அது இயற்கையாக மாறிவிடும். இப்போ மன்னித்தல் அப்படிங்கிறது சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு இயற்கை. அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கும்போதே இவர்கள் மன்னித்து விடுவார்கள். ஆனால் மற்ற குணத்தில் இருப்பவர்களுக்கு மன்னித்தல்ங்கிறது ஒரு பெயின், மிக மிக கடினமானது. அதே போல் மற்றதெல்லாம், இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கடன் வாங்கியிருக்கோம், சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு திருப்பி கொடுக்கறதுங்கிறது ஒரு கடமை, அதில் பெருமையை நினைக்க மாட்டார்கள். மற்ற குணத்தில் இருப்பவர்கள் கடனை திருப்பி கொடுத்தா ரொம்ப பெருமைப்பட்டு கொள்வார்கள், நான் கடனை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி. காரணம் என்ன? அது அவர்களுடைய குணம். அப்படி எல்லா விஷயத்திலும் மற்ற குணத்தில் இருப்பவர்களுக்கு கடினம், சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய ஸ்வபாவம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் 4 தலைப்பு அறிமுகப்படுத்தி விட்டார். இனி அடுத்த வருகின்ற 3 ஸ்லோகங்களில் ஆகாரத்தை பற்றி கூறுகின்றார், உணவை பற்றி கூறுகின்றார். சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற உணவு என்ன என்பது 8வது ஸ்லோகம். பிறகு 9வது ஸ்லோகத்தில் ரஜோகுணம், 10வது ஸ்லோகத்தில் தமோ குணம். இப்பொழுது 8வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். ஆயுஸ் சத்வபலாரோக்ய சுக பிரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யாஹ ஆகாரா சாத்விக பிரியாஹ. இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதியை பார்த்தால் ஆகாராக சாத்விக பிரியாக. முதல் பகுதிகளில் பகவான் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். இப்படிப்பட்ட உணவை சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்பி எடுத்து கொள்வார்கள். சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற ஆகாராக உணவுகள் இவ்விதத்தில் இருக்கும் என்று முதல் பகுதிகளில் கூறுகின்றார். சாத்விக பிரியாக ஆகாராக, சத்துவ குணத்தில் இருக்கின்றவர்கள் விரும்புகின்ற ஆகாரங்கள் இப்படிப்பட்டவைகள். அது எப்படிப்பட்டவைகள் என்று முதல் பகுதியில் பகவான் கூறுகின்றார். அதாவது சத்துவ குணத்துக்கு வந்தவர்கள் இந்த விதமான உணவைத்தான் விரும்பி ஏற்கொள்வார்கள். இப்படி அவர்களுடைய உணவு முறை, அவர்கள் உட்கொள்கின்ற உணவு இவ்விதத்தில் இருக்கும். அப்போ நமக்கு சத்துவ குணம் வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் நமக்கு இருக்க வேண்டிய நியமங்கள். இது நமக்கு சொல்வதற்கு ரொம்ப சுலபம், கேட்கறதற்கு அதை விட சுலபம். ஆனால் பிளேட்டில் உட்காரும்போது தான் கஷ்டம். காரணம் என்னன்னா, ஜிதே ரசே ஜிதம் சர்வம் அப்படின்னு சமஸ்கிருதத்துலேயும் ஸ்லோகம் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நாவடங்க நாளும் அடங்கும்னு சொல்வார்கள். ஜிதே ரசே அப்படின்னா இந்த நாக்கு அடங்கிடுதுன்னா மற்ற புலன்களெல்லாம் அடங்கி விடுமா.
அப்படி இந்த நாக்கை அடக்குவதுங்கிறது மிக மிக கடினம், அவ்வளவு சுலபம் அல்ல. சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் உட்கொள்கின்ற உணவு 3ஆக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஸ்தூலம், இனி ஒன்று சூக்ஷ்மம், இனி ஒன்று அதிசூக்ஷ்மம் என்று பிரிக்கப்படுகிறது. ஸ்தூலம் அப்படின்னு சொன்னால் மிக மிக கிராஸ் போர்ஷன், நாம் சாப்பிட்ற உணவினுடைய ஸ்தூலமான பகுதி, அது வெளித்தள்ளப்படுகின்றது. பிறகு சூக்ஷ்மமான அம்சமானது நம்முடைய உடலாக, ஸ்தூல உடலாக மாறி விடுகின்றது. அதாவது பிளட்டு, ஃப்ளஷ்ஷு, போன் அப்படி மாறி விடுகின்றது. பிறகு அதிசூக்ஷ்மம் நம்முடைய மனதாக மாறுகின்றது. நம்முடைய மனதை அது மாற்றுகின்றது, மனதுக்கு உணவாகின்றது. இப்போ ஸ்தூலம்ங்கிறது அது வேஸ்ட் ஆயிடுது. சூக்ஷ்மங்கிறது நம்முடைய உடலை நிர்ணயிக்கின்றது. பிறகு நம்முடைய மனதை நிர்ணயிப்பது அதிசூக்ஷ்மமான பகுதி, அது உணவில் இருப்பது. காரணம், நம்முடைய ஸ்தூல சரீரமும் ஒரு மேட்டர், ஜடமான ஒரு பொருள். நாம் உட்கொள்கின்ற உணவு மேட்டர், அதுவும் ஜடமான பொருள். இப்போ ஜடமான பொருள் ஜடமான உணவை, உடலை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதுக்கு சம்பந்தம் இருக்குது. அதே போல் நம்முடைய மனதும் ஜடம்னு சாஸ்திரம் கூறுகிறது. அது சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகவே ஜடமான மனதும் உணவினுடைய சூக்ஷ்மமான அம்சம், உணவும் ஜடமானது, அது நம்முடைய மனதை நிர்ணயிக்கும். இதை நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓரளவுக்கு ஆரம்பத்தில் நம்முடைய குணத்தை உணவானது நிர்ணயிக்கும். உணவே நிர்ணயிக்கும்னு சொல்லிவிட முடியாது. உணவு தான் நம்முடைய குணத்தை நிர்ணயிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் உணவு பழக்கங்கள் நம்முடைய குணத்துக்கும் உணவுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அதுக்காக 100% நினச்சி விடக்கூடாது. 100% இல்லையே, அப்போ உணவை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய உணவு முதல்ல உடலினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். உடலினுடைய ஆரோக்கியம் மனதினுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். நமக்கு என்னதான் சக்தியுடைய மனது இருந்தாலும் உடலில் நோய் மேல் நோய் வந்து கொண்டிருந்தால் அந்த மனதை வச்சுட்டு ஒரு சாதனையும் செய்ய முடியாது. சாதாரணமாக ஹெல்த்தியாக இருக்கும்போதே ஒரு சாதனையும் பண்ண முடிகிறதில்லை. இனி உடல் எல்லா நோய்க்குள்ளே உட்பட்டிருந்தால் என்ன சாதனை பண்ண முடியும்? இப்போ உடலில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, நம்ம என்ன சாதனை பண்ணிட முடியும்னா உயிரோடு இருக்கிறது தான் சாதனையே தவிர வேறு ஒரு சாதனையும் பண்ண முடியாது. அப்போ மனதை ஒருமுகப்படுத்த முடியாது. நல்லா வயிற்று வலிக்கும் பொழுது தியானம் பண்ணி பாருங்கள், வயிற்றில் தான் மனம் இருக்கும். அப்படி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பேசாமல் இருக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட மனம்ங்கிறது நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. அந்த ஆரோக்கியம் உட்கொள்கின்ற உணவை பொறுத்தது. ஆகவே உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. இப்போ இங்கே பகவான் சில விதமான உணவுகளை கூறுகின்றார். இதை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். பகவான் பூரியை இன்க்ளூட் பண்ணியிருக்காரா, சப்பாத்தி இன்க்ளூட் பண்ணியிருக்காரா, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இந்த பூரி சப்பாத்தியெல்லாம் இந்த காலத்தில் வந்தது, அந்த பகவான் காலத்தில் அது இருந்ததா இல்லையான்னு தெரியல. பகவான் இங்கே சொல்கிற மெத்தடே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படிப்பட்ட உணவு அப்படிங்கிற விஷயத்தில் அவர் ஜென்ரலாக சொல்கிறார், பொதுவாக சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்தை இங்கே பகவான் சொல்லவில்லை. நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை சொல்கிறதுக்கு பொதுவாக ஜென்ரலாக பகவான் சொல்கிறார், இப்படிப்பட்ட தன்மைகளுடைய உணவை சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்பி உட்கொள்வார்கள், அல்லது சத்துவ குணத்தை அடையணும்னா இப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் இங்கே சொல்லாத சில கருத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியமாக இருக்குது. அது வேற ஒரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார். இப்போ முதல்ல இந்த இடத்துல பகவான் சொல்லாத சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த இடத்துல சொல்லலை, வேறு இடத்துல சொல்லியிருக்கார். முதல் நியமம் சாத்விகமான உணவு அப்படிங்கிறதுனுடைய ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கடினமான நியமம் யுக்தாகாரகன்னு 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அளவாக சாப்பிடுதல், அதுதான் முதல் கண்டிஷன். அதை இந்த இடத்துல பகவான் சொல்லவில்லை, ஆனால் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும்.
அளவாக சாப்பிடுதல். இதுலேயும் அளவாக சாப்பிடுதல்னா அதுலேயும் ஒரு கஷ்டம் இருக்குது. எது அளவு அப்படின்னு, ஒருவருக்கு 3 இட்லி சாப்பிட்டா அளவுங்கிறார், ஒருவருக்கு 12 உள்ளே போனால் தான் ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ப. அதனால அது அவர்களை விட்டது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பசியாக இருக்கும் பொழுது எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்றது. இப்போ ஒரு காலத்தில் ஒருவருக்கு 14 இட்லி சாப்பிட முடியுதுன்னு வச்சுக்கோமே, நல்லா பசியாக இருக்கும்போது அவருக்கு 7 இட்லி அளவு. ஸ்தூலமான பதார்த்தத்தில் பாதி வயிறை ஸ்தூலமான பதார்த்தத்தில் நிரப்பணும். 50% ஸ்தூலமான பொருள். ஸ்தூலம்னா நம்ம சாப்பிட்ற இட்லி இது போல். பிறகு நீர் ஆகாரம், நீர் 25%. பிறகு மீதி 25% இருக்கு, அது வாயு சஞ்சார நார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன, எம்டியாக வச்சுருக்கணும்னு அர்த்தம், காலியாக வச்சுருக்கணும். இதுதான் அளவு. அது அளவு என்னங்கிறது அவரவர்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அவரவர்களுடைய பழக்கம், அவர்கள் செய்கின்ற உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அது இங்கு நிர்ணயிக்கப்படவில்லை. அது அவரவர்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஆனால் பாதி வயிறு தான் சாப்பிடணும். அது சாப்பிடலாம், சாப்பாடு சரியா இல்லைன்னா பாதி வயிறு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் பொழுது பாதி வயிறு சாப்பிட்டு வர்றது கடினம்தான். அதனால தான் முதலே எச்சரிக்கை கொடுத்துட்டா கடினம்னு சொல்லி. பல முறை தோல்வி அடைவோம், பரவாயில்ல, அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிக்கு வரணும். அதாவது நம்ம சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு எவ்வளவு சாப்பிட்டோமோ அதே அளவு சாப்பிட முடிகிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்மளால் பிளேட்லேருந்து வெளியே வந்தோம்னா அதுதான் பாதி அளவுன்னு அர்த்தம். நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே வர்றோம். அதாவது முழு வயிறு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சில பேர் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. வயிறுக்கு மேலே 120% சாப்பிட்ருவாங்க. பிறகு குழி தோண்டி போட்டால் மண் மேலே இருக்கும், தண்ணியை ஊற்றுனா செட் ஆகும் தெரியுமோ, அதே போல் காஃபியை ஊற்றி செட் பண்ணிடுறது, உள்ளே கொஞ்சம் தள்ளி வச்சிடுறது. காஃபி எதற்குனா, நீ இவ்வளவு சாப்பிட்டே எதற்கு காஃபி, நான் உள்ளே போய் கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு. இப்போ இவ்வளவு தூரம் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். பிறகு இனியொரு அடையாளம் என்னன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு பசியில் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். பொதுவாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓவர்லோடில் கஷ்டப்படுவோம். ஆனால் எப்படி இருக்கணும்னா, அந்த துயரம் நீங்கிற அளவு தான் சாப்பிடணுமா, அதுதான் பாதி அளவு. இதுதான் சாஸ்திரத்தில் சொன்ன நியமம். யோக சாஸ்திரத்தில் பாதி வயிறு உணவு ஸ்தூலமானது, மீதி நீர், பிறகு மீதி எம்டின்னு சொல்லியிருக்கார். இது அளவாக சாப்பிடுதல். ஏன்னா இங்கே சாத்விகமான ஆகாரம்னு சிலது சொல்கிறார். பழங்களெல்லாம் சாத்விக ஆகாரம்னா, நேந்திர வாழைப்பழம் ஒரு 4, அப்போ என்ன சாத்விகமாயிரும்? எந்த ஒரு ஃப்ரூட்ஸு சாத்விகமான ஆகாரமாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறும் பொழுது அது சாத்விகமான ஆகாரம் அல்ல. ஆகவே எது சாத்விகமான ஆகாரங்கிறதுல அளவாக உட்கொள்வது தான் ஹையஸ்ட் பாயிண்ட். அதனால தான் ஞானிக்கு உணவு நியமங்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. இப்போ தாமசமான ஆகாரத்தில் பகவான் சொல்ல போகிறார், அதாவது தீயவர்களிடமிருந்தும் அசுத்தமான உணவும் எச்சில் பட்ட உணவெல்லாம் தாமசம்னு சொல்ல போகிறார். ஆனால் ஞானிகள் பிக்ஷை எடுக்கிறார்கள், பழைய சோறு தான் கிடைக்கிது. இப்போ ஒரு ஞானி ஒரு பிச்சைக்காரனா ஒருவர் வீட்டுக்கு போகும்போது என்ன சாப்பாடு கிடைக்கும்னா, அன்னைக்கு பண்ணினதா கிடைக்கும், 4 நாளைக்கு முன்னாடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சது தானே கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தாமசமான உணவு கிடைக்குது. ஆனால் அந்த உணவு ஞானியை ஒன்றும் செய்வதில்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன் என்றால் அவர்களால் அளவோடு நிறுத்த முடியும். அப்படி அளவாக நிறுத்திட்டோம்னா சில சமயங்களில் பகவான் எது தாமசம் ராஜசம்னு சொல்கிறாரோ அதை உட்கொண்டாலும் நம்ம ஒன்றும் செய்து விடாது. அதனால தான் இந்த அளவாக சாப்பிட்றதுங்கிறது மிக மிக கடினம். அது முதல் நியமம். எதை அளவாக சாப்பிட்டாலும் அது சாத்விகமாகி விடுகின்றது. அளவுக்கு மேலே போகும் பொழுது அது ராஜசமோ அல்லது தாமசமோ ஆகி விடுகின்றது. இது முதல் நியமம், அளவாக சாப்பிட்டு பழகுதல். அதாவது பசிக்கும்போது சாப்பிடணும். ஒருவர் அப்படி சொல்லுவார், பசிக்கும்போது சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுடனே கொஞ்சம் பசிக்கணும். அப்படியா இருக்குது? பசிக்கும்போது சாப்பிடணும். இப்போல்லாம் பசிக்கும்போது சாப்பிட்றதில்ல, எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்றோம், அல்லது அந்த நேரத்துக்கு சாப்பிட்றோம்.
பிறகு சாப்பிட்டு முடித்ததற்கப்புறம் கொஞ்சம் நமக்கு பசி இருக்கணும். அந்த நேரத்தில் இருக்கும், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த பசி போயிடும். அது நம்ம அனுபவித்து பார்த்தா தெரியும். கொஞ்சம் பசியோடு இருக்கும்போதே எழுந்துட்டோம்னா அந்த பசி ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், பிறகு அந்த பசி நம்மை விட்டு சென்று விடும். அதுதான் நியமம். இது முதல் நியமம். இந்த இடத்துல பகவான் கூறவில்லை. இரண்டாவது எவ்வளவு முறை சாப்பிடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எவ்வளவு முறை ஒரு நாளைக்கு சாப்பிடுதல், அதுலேயும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, நம்ம சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். ஒரு வேளை சாப்பிட்டா 2 வேளை சாப்பிட்டா யோகியா, 2 வேளை சாப்பிட்டோம்னா அது யோகியா. யோகிகள் 2 வேளை தான் சாப்பிடுவார்களாம். 3 வேளை சாப்பிட்டா போகியா. போகினா போகத்தை அனுபவிப்பார்களாம். 3 டைம்ஸ் சாப்பிட்டான். சரி, 4 வேளை சாப்பிட்டா என்னன்னா ரோகி. ரோகி அப்படின்னா அவர்களுக்கு நோயெல்லாம் வந்துடுமா. 4 வேளை சாப்பிட்டோம்னா சாலிடு ஃபுட்டு சாப்பிட்டா ரோகி, 2 வேளை சாப்பிட்டா யோகி, 3 வேளை சாப்பிட்டோம்னா போகி, 4 வேளை யோகி. ஒருத்தர் சொன்னார், என்னை பற்றி சொல்லலையே, நான் 5 வேளையெல்லாம் சாப்பிட்றேன்னா. அதுக்கு துரோகி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மற்றவருடைய உணவை சாப்பிட்றாரு அல்லவா, இவர் சாப்பிடாமல் இருந்தால் மற்றவங்க சாப்பிடுவாங்கல்ல. அப்படி சில பேர் அவர்களுடைய வயிறை இரும்பை போட்டாலும் கூட ஜெரிக்கிற அளவு சக்தி இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, ரொம்ப இடைவெளி விட்டால் அல்சர் வந்துடும் சொல்லி 1 மணி நேரத்துக்கு ஒருக்குன்னு ஏதாவது போட்டுகிட்டே இருக்கிறது. வயிறுங்கிறது ஒரு மெஷின் போல், அதுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கணுமில்ல. அப்படி இல்லாமல் சும்மா எதையாவது சாப்பிட்டே இருக்கிறது. டைம் பாஸ்ன்னு சொல்லியெல்லாம் சில பேர் சாப்பிடுவார்கள். டைம் பாஸ்ன்னு சொன்னால் போர் அடிக்குதுன்னா சாப்பிட்றது. அப்படி சில பேர் அதிகமாக உட்கொண்டு கொண்டே இருப்பார்கள். அது தாமசம் அல்லது ராஜசம். அந்தந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்றது. பிறகு அதிக இடைவெளி விடக்கூடாதுங்கிறது உண்மைதான். அதுக்காக 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவதுங்கிறது தவறு தான். ஆனாலும் நம்ம சாத்விகமான உணவை கொஞ்சம் இடைவெளி விட்டு சாப்பிட்டா உடலுக்கு நல்லது, வயிற்றுக்கும் ஓய்வு கிடைக்கும். மத்திய பிரதேஷ் காலியாக இருந்தால் தான் உத்தரப்பிரதேஷ் வேலை செய்யும். உத்தரப்பிரதேஷ்னால் நம்ம புத்தி வேலை செய்யணும்னா வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப மந்தமாயிடும். மற்ற சாதனையெல்லாம் செய்யணும்னா உணவு மிக்க முக்கியம். விவிக்த சேவி லக்வாசின்னு பகவான் சொல்லுவார். தனிமையில் இருக்கணும்னு சொன்னால் குறைவாக சாப்பிட்டா தான் தனிமையை பயன்படுத்த முடியும். இல்லைன்னா தனிமையில் இருந்துடலாம், தூங்கிட்டு இருந்துடலாம் அதிகமாக சாப்பிட்டு. அப்படி அளவாக சாப்பிடுதல், அந்த இடைவெளி ரொம்ப முக்கியம். கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடாமல் இருத்தல், இது சாத்விகமான மனதை உடையவர்கள் பின்பற்றுகின்ற நெறி. 3 வேளை சாப்பிடலாம். நம்ம வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணி யோகின்னு வச்சுக்குவோமே, போகின்னு வச்சுக்க வேண்டாம். 3 வேளை சாப்பிடலாம். ஆனால் இடையில 1 ஹவருக்கு ஒருக்கா காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் என்ன இங்கே உட்காந்துட்டு சொல்லலாம், நாங்கள் எத்தனையோ வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆஃபீஸில் போய் வேலை பண்ணுறோம், டீ குடிக்காமல் எப்படி வேலையோடன்னு சொல்லலாம். அதனால தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறோமே. அளவாக இருந்தால் சரி, எதுவுமே அளவாக இருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவத்தை தெரிஞ்சு தான் ஹோட்டலையெல்லாம் சின்ன கப்பில் டீ குடிக்கிறாங்க. அவர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம எல்லாம் உலகத்துக்கு சாத்விகமாக கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் அமௌண்ட்டு அதிகமாக இருக்கும். கப்பு அந்த காலத்தில் இருக்கிறத விட இந்த காலத்தில் அப்படியே சைஸ் குறைஞ்சிட்டே வருது. பணம் ரேட் அதிகமாகிட்டு போகுது, சைஸ் குறையுது. நல்லது தான், சைஸ் குறையிறது நல்லது தான். அளவாக சாப்பிட வேண்டும். எது இருந்தாலும் காஃபியே ஆகட்டும், விட முடியலன்னா பரவாயில்ல, அளவாக இருக்க வேண்டும். அந்த அளவுங்கிறதுல சில பேருக்கு எனக்கு 8 கிளாஸ் தான் அளவுன்னு சொல்லுவார்கள். அப்படி இல்லை, அளவுனா அளவு தான். அப்படி அளவாக உட்கொள்ளுதல், இடைவெளி அதிகமாக இல்லாமல் இருத்தல், பிறகு மெதுவாக சாப்பிடுவது, இதெல்லாமே ஒரு டிசிப்ளின். அந்த உணவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அன்னம்ன நிந்தியா, அந்த உணவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி சாப்பிடுதல், இதெல்லாம் முக்கியமான நியதிகள். இனி இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார், எப்படிப்பட்ட உணவுன்னு சொல்கிறார்னு பார்ப்போம். முதல் வரியில் ஆயு சத்துவ பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்தனாகா. கடைசி சொல் விவர்தனாகனா வளர்க்கக்கூடியன்னு அர்த்தம். இவைகளையெல்லாம் வளர்க்கக்கூடிய உணவு சாத்விகமான உணவு. விவர்தனாகன இவைகளையெல்லாம் வளர்க்கும். எவைகளையெல்லாம் வளர்க்கும் உணவு, இவைகளுக்கெல்லாம் துணை புரியும் உணவு.
அது என்னன்னு சொல்லலை, என்ன ஐட்டம்னு பகவான் சொல்லலை. அதனால் பகவான் நமக்கு நல்ல சாய்ஸ் கொடுத்துருக்கார், என்ன ஐட்டத்தை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் என்ன ஐட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோமோ, எப்படிப்பட்ட உணவை தயார் பண்ணி சாப்பிட்றோமோ அவைகளெல்லாம் இங்கு சொன்னதை வளர்க்க வேண்டும். இங்கு சொன்னதை இங்கு சொன்ன நியமத்துக்கு உதவி செய்ய வேண்டும். முதல் என்ன? ஆயுகு. ஆயுகுனா ஆயுளை வளர்க்கும் உணவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆயுளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு என்ன? நல்ல உணவு தான் ஆயுளை வளர்க்கும், தீய உணவுகள்லாம் ஆயுளை வளர்க்காது. நம்மளுடைய ஆயுளை வளர்க்கும் உணவு. இரண்டாவது சத்துவம். சத்துவம் அப்படின்னு சொன்னால் மனதிற்கு இதமாக இருப்பது. சத்துவம்னா இந்த இடத்துல மனம். சத்துவ ஒவ்வொன்று விவர்தனாகங்கிறத சேர்த்திக்கணும். ஆயு விவர்தனாக, ஆயுளை வளர்க்கின்ற. சத்துவம்னு சொன்னால் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற, ப்ளீஸிங் டு மைண்ட், மனதுக்கு இதமாக இருக்கின்ற உணவு சத்துவ. பிறகு பலம். பலம்னா உடலுக்கு பலத்தை கொடுக்கின்ற, ஸ்ட்ரென்த், உடலுக்கு பலத்தை கொடுக்கின்ற உணவு பல. ஆரோக்கிய, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற உணவு. இப்போ ஆரோக்கியங்கிற இடத்துல இப்போ சில பொருள்களெல்லாம் இருக்குது, அதில் சக்தியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சில நோய்களை நீக்கிறதுக்கான சக்தியும் சில உணவில் இருக்குது. அது உடலுக்கு வர்ற நோய்களை எல்லாம் நீக்குவது தான் ஆரோக்கியம்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மருந்து போலேயே சில உணவுகளெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணமாக பாவக்காய் இருக்குது. அந்த பாவக்காய் அது ஒரு மருந்து, மெடிசன் வேல்யூவும் இருக்குது, நியூட்ரிஷியஸ் வேல்யூவும் இருக்குது. அதில் மெடிசன் வேல்யூ என்னென்னா உடலுக்கு எத்தனை நல்லதை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி உணவெல்லாம் ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா நோயை தடுக்கும் உணவு. சில உணவுகளெல்லாம் நோயை தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். பலம் அப்படின்னு சொன்னால் உடலுக்கு சக்தியை கொடுக்கும். உடலுக்கு சக்தியை கொடுக்கிற உணவு. உடலுக்கு வர்ற நோயை தடுக்கின்ற சில பொருள்கள் எல்லாம் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பிறகு சத்துவம்னா மனதிற்கு இதமாக இருப்பது, பொதுவாக ஆயுளை வளர்க்கின்ற உணவு. பிறகு அடுத்தது சுக. சுகம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது இன்பத்தை கொடுக்க வேண்டும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது அது இன்பத்தை கொடுக்கறதா இருக்கணும். சாப்பிடும் பொழுது இன்பத்தை கொடுக்கணும். சில பேர் சாப்பிடும் பொழுது அப்படியே தொழுகிட்டு இருக்கும். ஏன்னா அங்கே 20 மிளகா போட்டு வச்சுருப்பார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்ருக்கும். அப்படி சாப்பிடும் பொழுது அது இன்பத்தை கொடுக்கறதா இருக்கணும். பிறகு அடுத்தது பிரீத்தி. பிரீத்தினா சாப்பிட்டதற்கு பிறகும் அது இன்பத்தை கொடுக்க வேண்டும். பிரீத்தி சுகம் ரெண்டுக்கு இன்பம்னு தான் அர்த்தம். ஆனால் ஒரு ஆசிரியர் வேறுபடுத்துகிறார். சாப்பிடும் பொழுது இன்பமாக இருக்கணும், சாப்பிட்டதற்கு பிறகும் இன்பமாக இருக்கணும். இப்போ சாப்பிடும் பொழுது இன்பமாக இருக்குன்னா சில உணவெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த எலும்பை சாப்பிட்ற ஆளுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாயில் வச்சுட்டு போட்டு கடிச்சிட்டு இருக்குங்க. அப்படி அதெல்லாம் என்னென்ன, அது சாப்பிடும் பொழுது இன்பமாக இல்லை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் போகக்கூடாது, அவ்வளோ தூரம் துன்பப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதெல்லாம் ராஜசம்னு சொல்ல போகிறார். இங்கே சாத்விகம்னு சொன்னால் சாப்பிடும் பொழுது அது இன்பமாக இருக்கணும், சாப்பிட்டதற்கு பிறகு இன்பமாக இருக்கணும். சாப்பிட்டதற்கு பிறகு இன்பமாக இருக்கணும்னா அது அளவாக சாப்பிட்ருக்கணும்னு அர்த்தம். அதிகமாக சாப்பிட்ருந்தோம்னா எதை சாப்பிட்ருந்தாலும் அது துன்பமாகத்தான் இருக்கும். அப்படி ஆயுளை வளர்க்கின்ற, மனதிற்கு இதமான, உடலுக்கு பலத்தை கொடுக்கின்ற, பிறகு ஆரோக்கியமான நோய்களை தடுக்கின்ற உணவுகள். அது காய்கறிகள், நம்ம சாப்பிட்ற மற்றதெல்லாம். பிறகு சாப்பிடும் பொழுது இன்பத்தை கொடுக்கின்ற, அதற்கு பிறகு இன்பத்தை வளர்க்கின்ற உணவுகள். இது முதல் வரி. ஆயு சத்துவ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாகா. பிறகு இரண்டாவது வரைக்கும் வந்தால் ரஸ்யாகா. ரஸ்யாகா அப்படின்னா இனிப்புடன் கூடிய, ஸ்வீட். பகவான் ஸ்வீட்டை சத்துவ குணத்தில் சேர்த்திருக்கார். அதனால் எனக்கு லைசன்ஸ் கிடச்சிதுன்னு போயிடக்கூடாது, நேராக ஸ்வீட் ஷாப்புக்கு அளவாக சாப்பிடணும். ஸ்வீட் இனிப்பு சத்துவ குணம்தான்.
அதுக்காக இனிப்பை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டு உள்ள தள்ளிட்டு இருக்கக்கூடாது. இனிப்பு சத்துவ ரஸ்யாகான இனிப்பு, மதுர பிரதானாக, மதுரம்னா இனிப்புடன் கூடியது, ரஸ்யாக அதுவும் அளவாக இருக்கணும். அதனால் இனிப்பு சாப்பிட்றது ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு கிடையாது, அளவாக இருக்கணும், அதுதான் கருத்து. பிறகு அடுத்தது ஸ்னிக்தாகா. ஸ்னிக்தாகா அப்படின்னா உலராத, ட்ரை இல்லாத, ஆயிலி ஃபுட்டுன்னு சொல்கிற. சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸ்னிக்தாகான ஆயிலி ஃபுட், அதாவது அங்கே ஒரு இது இருக்கணும், உலர்ந்து இருக்கக்கூடாது, காஞ்சி இருக்கக்கூடாது, ஆயில் தேவை. பிறகு ஏன் எல்லாம் ஆயிலை சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்கிறார்கள்னா, எல்லாம் ஆயிலை முங்க வச்சு சாப்பிட்டு பழகியிருக்கார்கள், அதனால் ஆயில் கூடாதுங்கிறது பொதுவான பிரச்சாரமாக இருக்குது. ஆனால் நமக்கு எண்ணெய் தேவைப்படுகின்றது. ஆயிலே இல்லாமல் சாப்பிட்டா உடலில் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும்னு சொல்கிறார். இப்போ உடல் நம்மளுடைய தோல் எல்லாம் நல்ல மென்மையாக பளபளப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் ஆயில் தேவைப்படுகிறது. அதுக்காக ஆயில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆயிலே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸ்னிக்தானா ஆயிலி ஃபுட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதில் ஆயில் இருக்க வேண்டும், எண்ணெய் பசை இருக்க வேண்டும். சில பேர் 1/2 லிட்டர் ஆயிலை 3 மாதத்துக்கு வச்சுக்குவாங்க. என்னென்ன வெறும் புரோக்ஷனம் பண்ணுறது தான். சில பேர் 1 வாரத்துக்கு 1 லிட்டர் ஆயில் அல்ல 2 லிட்டர் ஆயில் தீந்துடும். அந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதே போல் ஆயில் எண்ணெய் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸ்னிக்தாகா, அதான் பகவான் இங்கே ஸ்னிக்தாக ட்ரை இல்லாமல். இப்போ நம்ம எந்த உணவுலையும் ஓரளவுக்கு ஆயில் எண்ணெய் தேவைப்படுகின்றது. பிறகு ஸ்திராகா. ஸ்திராகாங்கிறதுக்கு 2 பொருள். ஒன்று பலத்தை கொடுக்கின்றதுங்கிறது ஒரு பொருள், அதாவது அந்த சக்தி இருக்க வேண்டும். நம்ம சாப்பிட்ற உணவு சக்தியை கொடுக்க வேண்டும், பலத்தை கொடுக்க வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் உளுந்து வடை சாப்பிட்றது, கடல மாவில் பண்ணுறது சாப்பிட்றது, இதையே பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோமே, பிறகு அதனால் என்ன பிரயோஜனம்னா சக்தியே இருக்காது. சாப்பிட்ற ஸ்டஃப் உள்ளே போகுது, ஆனால் சக்தி இல்லை. இங்கே ஸ்திராகான சக்தி உடைய எல்லா ஊட்டச்சத்துக்களும் சேர்ந்த என்ன சொல்கிறார்கள், நம்முடைய சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கே அதான் பெஸ்ட்டாக. அதில் தான் எல்லா விதமான சக்தியும் வர்ற மாதிரி காம்பினேஷனாக நமக்கு இருக்கான். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டின்னு ஒரே கோதுமை தான். பிறகு அங்கே ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒன்று இருக்கும், இங்கே பூசணிக்காய் போல் அங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்கும் பெருசாக. அப்புறம் அங்கே பொட்டேட்டோ இருக்குது, அதுதான் அவர்களுக்கு காய்கறிகள். பட் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் இருக்கே அது எல்லாமே கலந்துருக்கு. இப்போ எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கலர்ந்தது, அது ஸ்திராகா. இனி ஒன்று வயிற்றுக்குள்ளே போனால் கொஞ்சம் நேரம் வயிற்றில் இருந்து அது இருக்கணும். சிலதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடனடியே எக்ஸாஸ்ட் ஆகிடும். இப்போ அவல் சாப்பிட்றோம், கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும். அதனால தான் உடனே போய் மறுபடியும் காஃபியோ ஏதோ தேவைப்படுது. இப்போ ரொம்ப லைட்டாக சாப்பிட்டு போனால் உடனடியாக பசி வந்துடும். அப்படி இல்லாமல் ஸ்திராகான இந்த வெஜிடபிள் எல்லாம் இருக்கே அது கொஞ்சம் நேரம் வயிற்றில் தங்கும். அப்படி வயிற்றில் கொஞ்ச நேரம் தங்குகின்ற உணவை எடுத்து கொள்ளுதல். ரொம்ப பேர்த்துக்கு வெயிட்டை குறைக்கணுங்கிற ஆசை அது இருக்கா. ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்கே போய் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிட்டா 1 கிலோ நமக்கு குறைச்சா அவங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுக்கணும். அது அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், நமக்கு 1 கிலோ குறைக்கிறது. காரணம் என்னென்னா அவ்வளவு கடினம். பொதுவாக ஒரு வெயிட்டை ஏற்றுறது தான் கடினம்னு சொல்லணும், ஏன்னா கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அல்ல. இது என்றாதுன்னா குறைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, உள்ளே போகிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஏன் வெயிட் அதிகமாகுதுன்னு சொன்னால் இந்த ரகசியம் தெரியல. அதாவது வெறும் ரைஸ் உணவு, இந்த அரிசி இதையே சாப்பிட்றோம், சாதத்தையே அதிகமாக சாப்பிட்றோம், கொஞ்ச நேரத்தில் பசி வந்துடுது, அதனால் மறுபடியும் சாப்பிட்றோம். இப்போ கொஞ்ச நேரம் பசி தெரியாமல் இருக்கணும்னா காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டோம்னா இங்கே சொன்னது போல் ஸ்திராகா வயிற்றில் ரொம்ப நேரம் தங்கும், நமக்கு பசி தெரியாது. அதே போல் உணவுக்கு தேவையான சக்தியும் கிடைச்சிடும். அப்படி வெயிட்டை குறைக்கணும்னா சாப்பாட்டை குறைக்கணும், சாப்பாட்டை குறைக்கணும்னா பசியை குறைக்கணும், பசி தெரியாமல் இருக்கணும்னா காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்டு சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடியதை நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த ராகி எல்லாம் உள்ளே போட்டோம்னா கொஞ்சம் நேரம் தங்கும், வெறும் ரைஸையே உள்ளே தள்ளும் பொழுது தான் சீக்கிரம் பசிச்சிருது, அதிகமாக சாப்பிடுகிறார்கள், வெயிட் ஏறிட்டே போகுது. இங்கே ஸ்திராகனா வயிற்றில் தங்குகின்ற உணவு. பிறகு ஹிருத்யாகா. ஹிருத்யாகா அப்படின்னா
பார்க்கறதுக்கு சுவை இதெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு உணவை சர்வ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், அந்த மாதிரி சாப்பாடாக இருக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். பிறகு ஸ்மெல் நல்லா இருக்கணும், பேட் ஸ்மெல் வரக்கூடாது. அதற்கு பிறகு சுவையான உணவு சத்துவ குணம்ங்கிறார். சில பேர்த்துக்கு சுட்டு போட்டாலும் சுவையாக பண்ண தெரியாது. அதெல்லாம் அவரவர்களுடைய பிராரப்தம், வீட்டில் இருக்கிறவர்களுடைய பிராரப்தம். என்னென்னா அது அப்படி தான், அவ்வளோதான் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்ச சாப்பாடுன்னு சொல்லி. அதனால தான் அடிக்கடி ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தார். கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணி பழகணும். இதுக்கு ஏதோ கைராசினெல்லாம் சொல்கிறார்கள், எனக்கு தெரியாது, நான் சொல்கிறத கேட்டதை சொல்கிறேன், அவ்வளோதான். இது கைராசி இருந்தால் தான் நல்லா வரும்னு. சில பேர் ஏதோ சாரப்பாம்புன்னு ஒன்று இருக்கான், அதை போய் நீவுனா நல்லா சமைக்க வருமா, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஒருவர் தன்னுடைய மனைவி பாம்பை போய் பிடிச்சி நீவுன்னு சொல்லி, அந்தம்மா நான் பாம்பை தொட மாட்டேன்னு சொல்லி பெரிய ரகலையே நடந்திருக்கு. அப்படி இது கைராசியோ கால் ராசியோ அல்லது பிராரப்த கர்மமோ சுவையாக சமைச்சு பழக வேண்டும். அதை பகவான் சத்துவ குணம்னு சொல்கிறார். ஏன்னா சாப்பிடும் பொழுது சந்தோஷமாக சாப்பிடணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டா தான் மனசுக்கு ஹிருத்தியாகன ஹிருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ யாருக்கு எது சுவையோ, ஒவ்வொருவருக்கும் டேஸ்ட் கான்செப்ட் மாறும், இருந்தாலும் யாருக்கு எது சுவையோ அதை மற்றவனே இந்த மனைவி தான் அதை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கிடைக்கலைன்னா அவராவது 1-2 ஐட்டத்தை அவருக்கு சுவையாக செஞ்சுக்கிறதுக்கு பழகிக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலினுடைய அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். ஏதோ விதத்தில் சுவையாக சாப்பிடணுங்கிறது சாத்விக் ஃபுட்டு. நமக்கு சுவையான உணவை சாப்பிட்டோங்கிற மன திருப்தி அதுவும் நமக்கு தேவை. இல்லை அப்படின்னா ஏதோ கடனுக்குன்னு உள்ள தள்ளுவோம், விரும்பி சாப்பிட மாட்டோம். மனசில் விரும்பி சாப்பிட்டோம்னாவே அது நல்லா ஜீரணிக்கும். சைக்கலாஜிக்கலாக அது ட்ரூ தான், உண்மை தான். சந்தோஷமாக விரும்பி இதை நான் விரும்பி சாப்பிட்றேன்னு சாப்பிடும் பொழுதே அது ஜீரணிக்கும். ஏதோ தலையெழுத்து உள்ளே கொட்டணும்னு தள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு ஜீரணிக்கிறதே ஒழுங்காக ஜீரணிக்காது. அப்படி கொஞ்சம் டேஸ்ட்டாக சமையல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் 1 or 2 ஐட்டம் ஆகுது. பிறகு டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகணும். அதைத்தான் பகவான் இங்கு ஹிருத்யாகான்னு சொல்கிறார். ஹிருத்யாகான ஹிருதயத்திற்கு மனதிற்கு இன்பத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகின்ற உணவு. இதெல்லாம் என்னன்னா இப்படிப்பட்ட உணவை சாத்விகா பிரியாகா, சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற ஆகாரங்கள் எதுனா இங்கு கூறியது. ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யாகா. அதாவது நம்ம உணவை பார்க்கும் பொழுது நம்ம ஓரளவு தான் நம்ம சாப்பிட முடியும். நம்மளால் எவ்வளவு சாப்பிட முடியும்னு பார்க்கணும். அதில் பார்த்து ஒரு 80% இவைகளெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஆயிலை வறுக்கிற மாதிரி, உடலுக்கு சக்தியை கொடுக்குற மாதிரி, பிறகு அந்த உணவு நோயை நீக்கிற மாதிரி மெடிசன் வேல்யூ இருக்கிற உணவுகள், பிறகு சாப்பிடும் பொழுதும் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்பமாக இருக்கணும். ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா இதெல்லாம் பார்த்தணும். மீறினா இந்த 20% வேணால் நாக்குக்காக சாப்பிடலாம். ஏதாவது கொஞ்சம் அப்பப்போ இந்த ஊறுகாய் தொட்டுக்கிறது போல். சில பேர் ஊறுகாயே சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாமல் அந்த ஊறுகாய் போட ஏதாவது, அந்த ஊறுகாய் எதற்குன்னா அது ஒரு வெறும் டேஸ்ட்டுக்கு தான். சில பேர் தயிர் இருக்கே அது புளிச்சு தான் அவர்களுக்கு தயிர் பண்ண தெரியும். புளிக்காத தயிர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். காரணம் என்ன அப்படின்னா அது பழக்கம் இல்லை. அப்போ அந்த தயிரெல்லாம் இருக்கே அதை புளிக்காமல் இருக்கிறது சாத்விகமான உணவு. சில பேர்த்துக்கு அது புளிக்கலை அப்படின்னா டேஸ்ட் இல்லையேனா, அதுக்கு தான் பகவான் ஊறுகாயை கண்டுபிடிச்சி வச்சுருக்கார். அப்போ அந்த ஊறுகாயெல்லாம் குறைவாக சாப்பிட்றது அதெல்லாம் வெறும் நாக்குக்காக. ஏன்னா வெறும் தயிர் மோரில் சுவை இல்லையேன்னா, புளிச்சிட்டா ஒரு சுவை இருக்குன்னு அவர்கள் சொல்கிறார்கள். புளிக்கலைன்னா சுவை இல்லையேன்னா அதுக்கு கொஞ்சம் இந்த சிப்ஸு இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் உள்ள தள்ளுறதுக்காக அதை நம்ம கால்குலேட் பண்ணி சாப்பிடணும். நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு பகுதி, ஒரு 10% அல்லது 20% அது வெறும் நாக்குக்காக இருந்தால் அது அந்த ஹிருத்யாகாங்கிற லிஸ்ட்டில் வந்துடும். என்ன பகவான் சொல்லியிருக்காருல்ல, சுவையான உணவை சாப்பிடணும்னு சொல்லி. இப்போ சுவையான உணவில் நியூட்ரிஷியஸ் வேல்யூ இல்லைன்னா பரவாயில்ல,
ஆனால் அளவாக இருக்கணும். வெறும் சுவையையே 100% சாப்பிட்டு விடக்கூடாது. இப்போ இதெல்லாம் இங்கே பகவான் கொடுக்குற ஒரு கைட்லைன். பிறகு எல்லாத்தோட முக்கியம் என்ன, நம்ம முதல் பார்த்த நியதி, அது அளவாக சாப்பிடுதல். மிக மிக கடினம். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அளவாக சாப்பிட வேண்டும். பிறகு குறித்த நேரத்தில் சாப்பிடுதல். பிறகு அந்த உணவு எப்படி இருக்கணுங்கிற இன்னும் தெளிவு எப்பொழுது ஆகும்னா அடுத்த 2 பார்க்கும் பொழுது ஆகும். அதாவது ராஜசம் என்ன தாமசம் என்னன்னு பார்க்கும் பொழுது எதையெல்லாம் தவிர்க்கணும்னு நமக்கு தெரியும். இனி நம்ம அடுத்தது ராஜசமான உணவுக்கு செல்லலாம். எது ராஜசமான உணவு? ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் எதை விரும்புவார்கள்? 9வது ஸ்லோகம். கட்வம் லலவணாத்யுஷ்ண தீக்ஷ்ணரூக்ஷவிதாகினக ஆகாரா ராஜசஸ்யேஷ்டாஹ துக்கசோகாமயப்ரதாஹ. ராஜசமான அல்லது ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்பி எப்படிப்பட்ட உணவை உட்கொண்டு இருப்பார்கள்? இப்போ இதில் அதிகமாக எதை எடுத்து கொண்டாலும் அது ரஜோகுணம். அதான் ரஜோகுணத்திற்கான லட்சணம். எந்த உணவும் அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது அது ரஜோகுணம் ஆகின்றது. அதில் முதல் வரியை பார்த்தோம்னா கட்வம்ல லவணாத்யுஷ்ண அப்படின்னு இருக்கு. அதை நம்ம பிரிக்கும்போது லவண அதி உஷ்ண அப்படின்னு வரும். அங்கே அதி அப்படிங்கிற சொல் மறைந்திருக்கின்றது. அந்த அதி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் போடணும். அதி அப்படின்னா அளவுக்கு மீறியன்னு அர்த்தம். அளவுக்கு மீறிய முன் சொன்ன சுவை உடைய உணவுகள் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் சொல் கடு. கடு அப்படின்னா கசப்பு. அளவுக்கு மீறிய கசப்பை உட்கொள்ளுதல். கசப்பான உணவு அளவுக்கு மீறிய கடு. இரண்டாவது அம்ல. அம்லன புளிப்பு. அளவுக்கு மீறிய புளிப்பு உணவு. ஒரு குழம்புக்கு பேரே புளிக்குழம்புன்னு இருக்கு. அது ரஜோகுணம்னு அர்த்தம். அந்த புளிக்குழம்பு இல்லாத சாப்பிட மாட்டார்கள் சில பேர். அதிக புளிப்பு அம்ல. லவண, இங்கேயும் அதிங்கிற சேர்த்திக்கணும். அதி லவண அதிகமான உப்பு. உஷ்ண அதிகமான உஷ்ணம். ரொம்ப சூடாக, அது காஃபி ஆகட்டும் டீ ஆகட்டும் உணவாகட்டும் ரொம்ப சூடாக எடுத்துக்கொள்வது அதிகமான உஷ்ணம். தீக்ஷ்ண. தீக்ஷ்ண அப்படின்னா காரம், மிளகாய், அதிகமான காரம். ரூக்ஷ அப்படின்னு சொன்னால் ட்ரை, உலர்ந்த. அங்கே ஸ்னிக்தங்கிறதுக்கு ஆப்போசிட். விதாகினக அப்படின்னா எரிக்கின்ற, வயிற்றையே எரிக்கின்ற, அல்சர் வரக்கூடிய, அல்சரை கொடுக்கக்கூடிய. இதெல்லாம் ராஜச ஆகாராக ராஜசஸ்ய இஷ்டாக, ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் விரும்புவார்கள். பிறகு இதனுடைய விளைவை கடைசியில் சொல்கிறார். அது துக்கம், சோகம், நோய் அதெல்லாம் தான் விளைவுன்னு சொல்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.